Hello students, நான் உங்கள் திருவாசகம். So நாம பார்க்குறது chapter 5 12th max 2 dimensional analytical geometry example 5.31. So question is a semi elliptical archway over a one way road as height is 3 meter and width is 12 meter. A truck has width 3 meter and height is 2.7 meter. So will the truck clear the open of archway அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற எல்லாமே ரியல் லைஃப் அப்ளிகேஷன் சம்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு வழி பாதையில் ஒரு அரை நீள்வட்ட வளைவில் உயரம் வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க தமிழில், அந்த அகலம் 12 மீட்டர். ஒரு சரக்கு வாகனத்தின் அகலம் 3 மீட்டர் மற்றும் உயரம் 2.7 மீட்டர் எனில் இந்த வாகனம் அந்த வளைவில் செல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ்க்கு எல்லாமே கட்டாயமாக டயக்ராம் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு டயக்ராம் போடலாம். ஸோ இது ரோடு, ஸோ இது ஆர்க்வே. ஓகே, ஸோ இந்த ஆர்க்வேல ஸோ ட்ரக் இது இந்த வழியில் இருந்து இது ஒன் வே ரோடு, இதில் ட்ரக் வந்து ஸோ லைட் இருக்குது. இது ட்ரக்கு. ஸோ இந்த ட்ரக்கு கொஸ்டின் என்ன, ஹைட் டோட்டல் இந்த ரோடோட ஹைட் வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதோட வித் வந்து 12 மீட்டர். அப்போ இதோட வித் வந்து 12 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ டோட்டல் இதோட வித் வந்து 12 மீட்டர். இந்த டோட்டல் இங்கிருந்து இது எவ்வளோ 12 மீட்டர். 12 மீட்டர். அப்போ இது சென்டர். ஸோ இங்கிருந்து இந்த ஆஃப் இது 6. ஸோ இந்த ஆஃப் வந்து 6. ஓகே, ஸோ அந்த ட்ரக்கு உண்டான வித் வந்து சொல்லியிருக்காங்க 3 மீட்டர். ஸோ இந்த ட்ரக் இருக்கு இல்லையா, இந்த ட்ரக்கு வந்து 3 மீட்டர். ஸோ அப்போது இதுலேருந்து பாருங்கள், இதுலேருந்து 3 மீட்டர். அப்போ இது வரையும் எவ்வளோ, இதில் ஆஃப் எல்லாம் இது 1.5 மீட்டர், இங்கே 1.5 மீட்டர். So height of the truck is, this is the height of the truck. So 2.7 meter. So the distance is 0.3. So the y value தான் find out பண்ணணும். ஓகேவா. ஸோ y value வந்து ஸோ இந்த இதோட ஹைட். ஸோ இது எப்படி இந்த ட்ரக் வந்து இந்த ஆர்க்வேல அந்த வழியே போகுமா முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ அப்போது இதோட டிஸ்டன்ஸ் டோட்டலாக இந்த ட்ரக்கோடைய வித் எவ்வளோ 3. ஸோ அப்போங்க ஒயோட வேல்யூ என்னங்க, y ஈக்குவல் டு ஸோ y 0.3 இது ஒயோட பாயிண்ட். ஸோ இதில் இருந்து நம்ம வேல்யூ சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரக்கோட வித் நமக்கு தெரியும். ஸோ ட்ரக்கோட வித் என்ன, so with this 3 meter. so நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், find the height of the truck. நம்ம height of the truck ஓட height தான் find out பண்ணோம். so height find out பண்ணாதான் இந்த ட்ரக் வந்து இந்த ஆர்க்வேக்குள்ளே போக முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இதில் வித் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1.5 ஃப்ரம் த சென்டர். ஸோ 1.5 மீட்டர் வந்து ஃப்ரம் த சென்டர், from the center of the width, and then 2.7 meter வந்து height. ஸோ இப்போது கட்டாயமாக 2.7க்கு அதிகமாக போனால் கட்டாயமாக நம்ம ட்ரக்கு இந்த ஆர்க்வேக்குள்ளே போக முடியாது. அப்போ less will not clear the archway. ஸோ இதிலிருந்து நம்ம SS dash is a focus, AA dash is the vertices. இப்போ given diagram வந்து ஸோ இது என்ன 2 focus, இங்கே ஒரு ஃபோக்கஸா. அப்போ SS dash இதிலிருந்து SS dash is equal to 6. இதோட A எனக்கு 6. அப்போது 6. and then y dash
அப்போ இது என்ன, இது பாயிண்ட் வந்து ஸோ சென்டர்னா வெர்டிசஸ்ங்க ஏ டேஷ் ஈக்குவல் டு ஸோ ட்ரக்கோட வித்து இஸ் 3. ஸோ இது வந்து பி ஈக்குவல் டு 3. ஸோ இதில் நம்ம எலிப்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இது ஒரு எலிப்ஸ் ஈக்குவேஷன், பிகாஸ் 2 ஃபோக்கஸு அதான் 2 வெர்டிசஸ் கிடச்சிருக்கா. ஸோ எலிப்ஸ் ஈக்குவேஷனை the equation of the ellipse x square along with x axis x square, so a square வந்து 6 square plus y square divided by p square வந்து 3 square equal to 1. so finally இது என்ன கண்டுபிடிக்கணும், the edge of the 3 meter width truck. ஸோ அதில் தான் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ த எட்ஜ் ஆஃப் த ட்ரக் ட்ரக் 3 மீட்டர் வித். ஸோ வேர் இதில் என்ன பாயிண்ட் இருக்கு, 3 மீட்டர் வித்னா ஸோ ஃப்ரம் த சென்டர்லேருந்து அந்த ட்ரக் வந்து லெஃப்ட் சைடு வந்து 1.5. ஸோ வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 meter from the center. ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ 1.5 இஸ் எக்ஸ். இப்போது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 36 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 1.5 இருக்கு இல்லையா, ஸோ 1.5 என்ன நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதணும், டிவைட் பை 36 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ இது பாருங்கள், நமக்கு ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 9 மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கல, இதை ரைட் சைடு கொண்டு போகலாமா. ஸோ ரைட் சைடு கொண்டு போகும்போது ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும், ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் டு ஸோ 1 மைனஸ் ஸோ 3 ஸ்கொயர் அண்ட் 2 ஸ்கொயர் பண்ணால் 9 டிவைட் பை 4 டிவைட் பை ஹோல் டிவைட் பை 36. ஸோ இதில் வேல்யூ வந்து 1 மைனஸ் ஸோ இது டினாமினேட்டர் கொண்டு போகலாமா, டினாமினேட்டர் கொண்டு போனால் 9 பை 36 இன்ட்டு 4. ஸோ ஓவராலாக 1 மைனஸ் 9 டிவைட் பை 144. ஸோ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 144 minus 9 divided by 144. ஸோ இந்த லெஃப்ட் சைடு இந்த 9 இருக்கு இல்லையா, இந்த ஒய் ஸ்கொயர் பை 9. ஸோ 9 ரைட்ஸ் கொண்டு போனால் என்ன வரும், மல்டிபிள் ஆகும். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 144 மைனஸ் 9 divided by 144. ஸோ 144 மைனஸ் 9 ஸோ 135. ஸோ 9 இன்ட்டு 135 divided by 144. ஸோ இவ்வளோ மல்டிபிள் பண்ணால் ஸோ கேன்சல் பண்ணலாமா, 9 டைம்ஸ் 9 டேபிளில் 16 டைம்ஸ் 135 divided by 16. ஸோ இது வந்து ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 135 divided by 16. இப்போ ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 135 divided by 16. இப்போது 135 என்ன வரும், ரூட் இருக்கும்போது 11.62. 16 ரூட் எடுத்தா 4. ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன காமன் வேல்யூ 2.90. ஸோ த ஹைட் ஆஃப் த ஆர்க்வே, ஃபைனலி த ஹைட் of the archway, so எவ்வளோ 1.5 meter from the center is என்ன கிடச்சிருக்கு 2.90 meter. Since the truck height is
ட்ரக் ஹைட் என்ன கொடுத்துருவாங்க 2.7 மீட்டர். அப்போது the truck will clear the archway. ட்ரக் வந்து அந்த ஒன் வே செமி எலிப்டிக்கல் ஆர்க்வேல போக முடியும். தேங்க்யூ.